ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி February 7 எஸ்பிஓட அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 days கழித்து பார்க்குறோம். சாரி ஃபார் தி டிலே. மேக்ஸிமம் நம்ம வீடியோ சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். வாங்க நம்ம அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரைடே என்ன கன்ஃபர்மேஷன் சங்கர் சார் சொல்லியிருந்தாருன்னா, ஸோ இப்போ அந்த ஒர்க்கில் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஒர்க்கோட ஃபார்மேட்டே எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிருக்காமா. ஸோ அது இப்போ எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் சேஞ்ச் பண்ணலான்னு இவங்க ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு லிஸ்ட்டாட்ட தந்திருக்காங்க. ஸோ அது எஸ்பிஓ கன்க்ளூட் பண்ணிட்டு மறுபடியும் எஸ்பிஓ ஆர் சம்திங் இந்த மாதிரி ரன் பண்ணலாமா, அது மாதிரி கன்க்ளூட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ஒரு ரிட்டன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் சில சேஞ்சஸ் எல்லாம் மாற்றி இப்போ தான் கன்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் எஸ்பிஓ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இந்த 1 வீக்காக போயிட்டுருக்கு எஸ்பிஓவில். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே இந்த வீக் ஸ்டார்டிங்லேருந்து சேல்ரி எல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூப்பன் பர்ச்சேஸ் அதை ஸ்டாப்பு, அதாவது கூப்பன் பர்ச்சேஸ் இதுக்கப்புறம் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் கூப்பன் பர்ச்சேஸ் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க மெத்தடு மொத்தமுமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அப்ரூவல் எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் தரதா சொல்லி சங்கர் சார் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அப்ரூவல் வரக்கு முன்னாடியே எனக்கு பெண்டிங்னே காமிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்களாமா. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க அப்ரூவலாக இல்லை டிக்ளைன் பண்ணிட்டு நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் இங்கே இன்ஃபர்மேஷன் தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் நோட்டீஸ் போர்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமையே சம்திங் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கூப்பன் பர்ச்சேஸ் இருக்குமா இல்லையாங்கிறதே நீ இந்த அப்டேட் வந்தால் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் இதுலேயுமே மாற்றங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கூப்பன் பர்ச்சேஸ்லேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பைமோட்டுக்கு. பட் ஆனால் அப்லோட் பண்ணல ஒன்றும் ப்ரூஃப் எல்லாம். ஸோ இதெல்லாம் தப்பு பண்ணாமல் கரெக்டாக எல்லாருமே யார் யார் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ எஸ்பிஓவில் ஏதாவது ஒரு பிரச்சனை எஸ்பிஓ மெம்பர்ஸ், அதாவது நம்மளால தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த 2.5 லட்சம் பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் போய் எங்காவது ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுனால ஸோ அது எஸ்பிஓக்கு ஒன்று பிரச்சனையாக நிற்கிது. ஸோ எஸ்பிஓ அதை பிரச்சனையாக நினச்சதுன்னா எஸ்பிஓ எப்போது நாங்கள் மூடிட்டு போயிருப்போம். எஸ்பிஓ எல்லா கம்பெனி மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு எல்லாத்துக்கும் சேல்ரி போடணும்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ அது இல்லாத இங்கே எஸ்பிஓக்குள்ளே இங்கே ஒருத்தங்க கூட லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரீஃபண்ட் தர ஒரு ஆன்லைன் கம்பெனியே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் எஸ்பிஓக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி கூட நான் சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லாம் ஒரு கம்பெனி கூட ரீஃபண்ட் தந்ததில்லை. ஒரு கம்பெனி கூட ஒரு 2-3 மந்த்ஸுக்கு மேலே இருந்ததில்லை. ஸோ பிகாஸ் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நடக்குது. பட் இவங்களோட கான்செப்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வைஸ் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ மாடர்னான வேர்ல்டில் நம்ம இருக்கோன்னு. ஸோ நீங்கள் காசுக்காக இங்கே வர மாதிரி இருந்தால் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் வரவே வேண்டியதில்லை. பிகாஸ் நீங்கள் இங்கே உங்கள் சம் அமௌண்ட்டு போட்டுட்டு அப்புறம் அவசரப்பட்டுருக்கிறதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தெரியாமல் வந்திருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. அது மாதிரி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. பிகாஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாக இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லையோ அவங்கெல்லாம் போயிருங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒர்க்கு எடுத்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஸ்டேபிளான கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறேன்னு. ஆனால் அதுக்கு வால்யூம் ஆஃப் மெம்பர்ஸ் வேணுங்கிறங்காட்டி அவங்க நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி விட்டால் அமௌண்ட் தர மாதிரி அதிகமான அமௌண்ட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி காமிச்சதுனால ஸோ ஆள் சேர்த்து விட்டால் போதும்னு சொல்லி அந்த கான்செப்டில் எல்லாருமே ரன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு இப்போ பேக் ஃபயராக நிற்கிது. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இப்போ பேமெண்ட்டெல்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க பாதி பேர் அந்த பேமெண்ட் ப்ரூஃபே அப்லோட் பண்ணாமல் பண்ணிட்டுருக்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் இப்போதைக்கு கண்டினியூவாக போயிட்டுருக்கும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 10 days ஒர்க் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
பிகாஸ் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற சிஸ்டத்தில் நிறையா மாற்ற போகிறாங்களாமா. அதுவும் இல்லாத இப்போ இத்தனை நாளாக டேட்டா பேஸ் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் சம் ஒர்க் வந்து நம்ம வெப்சைட்டில் பண்ணணுமாமா. ஸோ இதனால் ஒர்க் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அதாவது ஒரு மினிமம் 10 days வந்து ஸ்டாப் ஆகலாமாம்மா. ஸோ அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு யாரும் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ப்ரொமோஷன் டீம் அதாவது சேல்ஸ் டீமில் இருந்தீங்களா யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் இன்னும் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து மூவ் பண்ண போகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களாமா. ஸோ அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து தேவையில்லாத அதில் ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த கூப்பன் சேல் பண்ணுற மெத்தட் கூட மாறலாமாம்மா. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சிஸ்டம் வந்து 13,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி 16,000 தர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெத்தோடு மாறலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் சம் கம்ப்ளைண்ட் ரைஸ்டு பை ஒன் SBO மெம்பர். ஸோ ஒர்க் வந்து 1 week or 10 days நடுவில் ஸ்டாப் ஆகும். பிகாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டை, அதுவும் இல்லாத ஒர்க்கில் சேஞ்ச் வரக்கெல்லாம் வந்து 10 days வந்து ஒர்க்கை நடுவில் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இன்னும் சொன்ன மாதிரியே. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நியூ பேமெண்ட் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குற அமௌண்ட் வந்து 2 விதமாக வித்ரா நமக்கு தரக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்களாமா. ரெண்டுமே குயிக்கான ப்ராசஸ் தானாமா. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, ரெக்வஸ்ட் தந்திங்கன்னா 7 daysல நமக்கு அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும். செகண்டு பார்த்திங்கன்னா, ரெக்வஸ்ட் இன்றைக்கி தரோம்னா நாளைக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 ப்ராசஸுமே ஒட்டுக்கா மூவ் பண்ணுறாங்களாமா. பிகாஸ் அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செகண்ட் மெத்தட் மூவ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ரெண்டுலேயுமே தான் நமக்கு வந்து மணி வந்து பேமெண்ட் போட போகிறாங்க, நியூ சேலரி எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே ஓல்டு பேமெண்ட் எல்லாமே போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் SBO வந்து இப்போ இருக்க எத்தனையோ பிரச்சனைகளெல்லாம் வந்து நினச்சிருந்தா நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் SBO வந்து நாங்கள் இதை வந்து எங்களால் பண்ண முடியும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சமாளித்து பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அது மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நம்ம SBO மெம்பர்ஸ் யாரும் கரெக்டாக சப்போர்ட் பண்ணாதனால. ஸோ அமௌண்ட் எல்லாமே வந்து க்ரோஸில் போய்கிட்டுருக்கு. ஸோ பைமோட் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் சம்திங் ஆச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பைமோட் கிட்டேருந்து வர சேலரியும் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க அதை வச்சு சேலரி போடுறது கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தான் உள்ளே இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் February மாதம் வந்து நிறையா SBOவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்காமா. அதுக்கப்புறம் ஸோ மேனுவல் பேமெண்ட் வந்து அதாவது பொறுமையாக தான் ரன் ஆகுமாமா. அதங்காட்டி தான் நம்மளோட பேமெண்ட்டெல்லாம் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இதோட அதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது SBO வந்து ரீஃபண்ட் தந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனை, அதுவே ட்ராபேக்காக வந்து நிற்கிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதனாலேன்னு பார்த்திங்கன்னா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுனால அதனால் நிறைய பிரச்சனை வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு கம்பெனி ரன் ஆச்சுன்னா அதுக்குள்ளே நடுவில் ஏதாவது ஒரு கருப்பாடு வந்து ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுது, அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ SBOவும் அதர் கம்பெனியும் சேம் இல்லை, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 month வரைக்கும் தான் அதாவது மேக்ஸிமம் கம்பெனிஸ் எல்லாம் வரும். பட் ஆனால் இங்கே ரீஃபண்ட் தரக்கூடியது நாங்கள் ஒருத்தங்க மட்டும்தான். அது இல்லாத ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதோட கான்செப்ட் வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சங்கர் சாரே நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து பணத்துக்காக தான் சேர்றாங்க. ஆனால் கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸையும் பார்க்கணும். அவங்க வந்து இத்தனை பேர்த்துக்கு நம்ம சம்பளம் போடலான்ட்டு தான் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தார். பட் முதல்ல அவங்க கம்பெனியாக பார்க்கணும். நம்மளால் வந்து லாஸ் ஆகாமல் இருக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கணும். ஸோ அதை யோசிக்காமல் அவங்க வந்து பெரிய ப்ராஜெக்டில் இறங்குனது என்ன கேட்டால் தப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க இப்போ அவங்களோட மைண்டு படி அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணி வந்துடுவாங்க. பிகாஸ் இது வரைக்குமே அவங்க வந்து அந்தளவுக்கு விஷயத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக அவர் என்ன பாயிண்ட்டோடு முடித்தாருன்னா, நாங்கள் வந்து பேராசைப்பட்டோம், அதாவது 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் லேக்ஸில் நிறைய பேர்த்துக்கு நம்ம சம்பளம் போடணும், அது மாதிரி அவங்க பேராசைப்பட்டாங்களாமா. ஸோ அதுதான் அவங்களுக்கு இப்போ பெருநஷ்டமாக வந்து நிற்கிதுன்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருப்பார் ரொம்ப சோகமாக. ஸோ SBO மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட்டாக என்ன நான் கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட சேல்ரி எங்கேயும் போகாது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் சேலரி உங்களுக்கு தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்படி அவசரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு 6,000 கீழே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க.
ஸோ அது போக இப்போதைக்கு மணியை மேனேஜ் பண்ணிக்கிங்க. பிகாஸ் எஸ்பிஓ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பிகாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் உங்களோட கோவொர்க்கர் தான் வந்து யாரோ பண்ணுற தப்புனால தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸோ ஒர்க் எல்லாமே 10 days ஸ்டாப் ஆக போகுது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் காரணம். ஸோ இல்லாத உள்ளே நடக்குது. தேங்க்யூ கைஸ்.